Very good evening to you all. மாலை வணக்கம் அனைவருக்கும். So UGTRB examination classes, free classes போயிட்டு இருக்கு from our professor academy and this is a second class for history. So historyக்கான இரண்டாவது கிளாஸ் பார்க்க போறோம். யூனிட் 3ல இருந்து முக்கியமான டாபிக் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? சோ சுதந்திரத்தை நோக்கிய இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல முக்கியமான தகவல்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரிமெம்பர், இது அனைவருக்குமான போட்டி. ஜென்ரலா எல்லாருமே நிறைய வந்து யூஜிபிஎட் படிச்சவங்க, டிஎன் டெட் கிளியர் பண்ணவங்க எழுதக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன். இந்த வாய்ப்பு அனைவருக்கும் பொதுவானது. ஒரு வாய்ப்பு வரும்போது அதை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதால் ஒருபோதும் அதை கைவிட்டு விடாதீர்கள். முயல்பவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். இந்த வாய்ப்புக்காக முழு முயற்சி நீங்க போட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா சக்சஸ் உங்களோட தான் இருக்கும். ரிமெம்பர், லாஸ்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேர் எழுதியிருக்காங்க. அப்ப யூஜிடிஆர்பின்னு சொல்லும் பொழுது பிஜிடிஆர்பி, எம்ஏபிஎட், யூஜிடிஆர்பி, பிஏபிஎட் போதுமானது. கண்டிப்பா நம்பர் ஆஃப் பீப்புள் ரைட்டிங், யாரெல்லாம் வந்து எவ்வளவு பேர் எழுதுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாகும். காம்படிஷன் அதிகமாக கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ இந்த ஒரு போட்டியில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது பார்க்க போறோம். அண்ட் அபவுட் திஸ் எக்ஸாமினேஷன், யூஜிடிஆர்பினா என்ன, ஸோ இந்த ஒரு எக்ஸாமினேஷன் பத்தின விஷயங்கள், டீடைல்ஸ், எப்படி படிக்கணும், என்ன மாதிரி புத்தகங்கள் யூஸ் பண்ணலான்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ சக்சஸ், எதிர்கால வெற்றி தருணத்திற்காக இன்றைய நாட்களை செலவழியுங்கள். ஒவ்வொரு நொடியையும் பயன்படுத்துங்கள். வெற்றி என்பது உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஸோ யூஜிடிஆர்பி ஹிஸ்டரி யூனிட் 3 பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 3ல ஆல்ரெடி நம்ம ஒரு கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிடுக்கு ஃப்ரீ கிளாஸஸ்ல. யூ கேன் see that in our channel. அண்ட் சுதந்திர இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது முழுமையாக சுதந்திரம் பெற்ற பிறகு கிடையாது, சுதந்திரத்தின் போது சூழ்நிலை என்ன, சோ எப்படி வந்து இந்தியாவோட அமைப்புகள் இருந்தது, என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்றதான் பார்க்க போறோம். சரிங்களா? சோ அழகு 3 கிளாஸ் 2 வந்து பார்க்க போறோம். This is from our professor academy. We are providing free classes for 4 days. Actually 4 கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கும். இன்றைய கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 2வது கிளாஸாக இருக்குது. சோ இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அபவுட் யூஜிடிஆர்பி. யூஜிடிஆர்பினா என்ன அப்படின்றது பார்க்க போறோம். என்ன குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, எக்ஸாமோட ஓவர்வியூ பிளஸ் சிலபஸ், யூனிட் வைஸ் ஸ்டடி பிளான். ஒவ்வொரு யூனிட்டையும் நீங்க எப்படி படிக்கலாம், என்ன மாதிரி விஷயங்கள், இல்லைன்னா எத்தனை கேள்விகள் கேட்கப்படுது அப்படின்றதும் பார்க்க போறோம். ஸோ அண்ட் ஆல்சோ லைக் கிளாஸ் நம்ம பார்க்கும் பொழுதே நிறைய இடங்கள்ல சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எதெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றது. So let us start with our class. And today topic is இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். So yesterday classல நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதந்திரத்தை நோக்கிய இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷார் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னென்ன கமிஷன் எல்லாம் பாஸ் பண்ணாங்க, எப்படி இந்தியா வந்து பிரிவினையை நோக்கி சென்றது அப்படின்றதுதான் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக். சரிங்களா? சோ ரிமெம்பர் ஒன் திங், இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்தியா முழுமையாக குடியரசு நாடாக மாறுது. சோ சுதந்திர நாடு வேற, குடியரசு நாடு வேற, ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசங்கள் என்ன அப்படின்றதோட தொடங்கி அரசியலமைப்பு எப்படி உருவானது, இந்தியா முழுமையாக குடியரசு நாடாக எப்படி மாறியது அப்படின்றதா பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? சோ from our professor academy we are providing courses for various subject. UGTRB examination பொறுத்தளவு நிறைய சப்ஜெக்ட்டுக்கு கிளாஸஸ் நடக்குது. and botany, chemistry, english, history, geography, math, physics, tamil, zoology. so இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. so for UGTRB March 10 நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். a new batch is starting now. so கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கோர்ஸ் பத்தின எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா? so how to join class, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, எப்படி நீங்க கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஷேர் ஆயிரும். அண்ட் எஸ்பெஷலி when it comes to ஹிஸ்டரியை பொறுத்தளவு நம்ம தமிழ் மீடியத்துல கோர்சஸ் வழங்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ கம்ப்ளீட்டா தமிழ் மீடியம் தான். ஸோ நோட்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு வந்து மற்றபடி டெஸ்ட் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு தமிழ் மீடியம்ல அவைலபிளா இருக்க போகுது, which is a great plus point for you people. So if you want to join, immediately contact the number given and we all welcome you to be achiever this year. சோ பட்டதாரி ஆசிரியர் தேர்வு வாழ்வையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? சோ நிறைய பேர் வந்து டீச்சிங்ல தான் இருப்பீங்க. அண்ட் சில பேர் டீச்சிங்ல வந்து போகணும்ன்ற விருப்பத்தோட, ஒரு கண்டிப்பா கவர்மெண்ட் வேலையில இருக்கணும்ன்ற ஒரு விருப்பத்தோட உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ பட் ஒரு ஐடியாவே இருக்காது இல்லைங்களா, என்ன பண்ண போறோம், எப்படி இருக்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அட்டென்ட் பண்ண போறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் அதிகமா இருக்கும்.
ஸோ அதுக்கெல்லாம் ஒரு விடை தான் இன்னைக்கான கிளாஸ். பட்டதாரி ஆசிரியர் தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது ஹிஸ்டரியில தமிழ் மீடியத்துல வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ல ஹிஸ்டரியை பொறுத்தளவு உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸாமினேஷன் நடக்கும். நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கிராஜுவேட் டீச்சர்ஸ் அல்லது பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஆர்பில இருந்து இந்த எக்ஸாமினேஷன் ரெகுலரா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஃபார் லைக் உங்களுக்கு அந்த எல்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லோவர் செகண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு 6 to 8 அல்லது 6 to 6 முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பாடங்களை எடுக்கக்கூடிய ஆசிரியராக கவர்மெண்ட் ஸ்கூல்ல உங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களோட சேலரி பேக்கேஜ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 36,400 இருந்து 1,15,000 வரை இருக்கக்கூடியது. ஸோ ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கும். நிறைய பேர் அண்டர் பெய்டாலாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஆனா நம்ம சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த ஒரு சின்சியர் ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன்ல பண்ணீங்க அப்படின்னா, சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட லைஃபே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இது மாறப்போகுது. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, யூட்டிலைஸ் திஸ். அண்ட் இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு பரீட்சையாக இருக்க போகுது. பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு 2 பார்ட் இருக்கும். பார்ட் ஏ உங்களுக்கு தமிழ் மொழி தகுதி தேர்வு 30 கேள்விகள் இருக்கும் 50 மார்க்குக்கு. அண்ட் ஆல்சோ இதுல 40% ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணா போதுமானது. கிட்டத்தட்ட 20 மார்க் எடுத்தீங்கனாலே நீங்க குவாலிஃபைடு. சரிங்களா? இந்த பார்ட் ஏ பொறுத்தளவு இந்த மார்க் உங்களுக்கு செலக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. இது வெறும் குவாலிஃபிகேஷன் மார்க் தான், தகுதி தேர்வு மார்க் தான். ஸோ ஒன்ஸ் நீங்க இதுல 20 மார்க் எடுத்தா மட்டும்தான் உங்களோட பார்ட் பி பேப்பரையே கரெக்ஷனுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ பார்ட் பின்னு சொல்லக்கூடியது நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ ஹிஸ்டரியில மட்டும்தான் இருக்க போகுது. கம்ப்ளீட்டா ஹிஸ்டரி மட்டும், ஜிகேஓ எஜுகேஷனல் சைக்காலஜியோ எதுவுமே கிடையாது. வெறும் ஹிஸ்டரி மட்டும் இருக்க போகுது. ஒரு 10 யூனிட் இருக்கும். 10 யூனிட்ல இருந்து 150 கேள்விகள் கேட்க போறாங்க 150 மார்க்குக்கு. இந்த 150 மார்க்கு நீங்க எப்படி ஹையஸ்ட் ஸ்கோர் செக்யூர் பண்ண போறீங்க அப்படின்றதுலதான் உங்களோட ஜாப் உறுதியா உங்களுக்கு கிடைக்குமான்றது இருக்கு. ஸோ இந்த ஒரு எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு இது வந்து வைடர் லெவல் காம்படிஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லும் பொழுது எலிஜிபிள் சப்ஜெக்ட் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அண்ட் ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபி. இந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க. அண்ட் வி வில் பி ஹேண்ட்லிங் சோஷியல் சயின்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா? சோஷியல் சயின்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய டீச்சர்ஸா இருப்பீங்க. ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி ரெண்டுலயுமே காம்படிஷனுக்கான பீப்புள் இருப்பாங்க. ஆனா அதே மாதிரி 3 மணி நேரம் நடக்கக்கூடிய பரீட்சையில 150 கேள்விகள் வந்து கேட்கப்படும். 150 மார்க்குக்கு வந்து கேட்கப்படும். சரி, இந்த 150 மார்க்ல எவ்வளவு மார்க் எடுத்தா எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் உங்களோட குவாலிஃபிகேஷன் பிஏ, பிஎட் பிளஸ் டிஎன் டெட் பேப்பர் 2வா இருக்கணும். அதே மாதிரி எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு கட் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமானது. ஸோ 2024 ரிசல்ட்ஸ் பொறுத்தளவு 114, அதாவது 114, சரிங்களா? 114 மார்க்ஸ் இருக்கக்கூடியதான் ஹையஸ்ட் கட் ஆஃப் மார்க்கா இருந்திருக்கு. அண்ட் கமிங் டு த லோவர்ஸ் ஃபார் ஜெனரல் கேட்டகரியே 85ல இருந்து 115 மார்க்குள்ள எடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களுக்கு ஜாப் இருந்திருக்கு. அண்ட் ஸ்டேட் ரேங்க் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 115 மார்க் எடுத்துட்டீங்கனாலே நீங்க ஸ்டேட் ரேங்கரா வந்து மாறிடுவீங்க. 150 கேள்விகள், வெறும் ஹிஸ்டரி மட்டும்தான் 10 யூனிட். தெளிவா படிச்சுட்டு ஒரு 115 கேள்விகள் சரியானாலே நீங்க ஸ்டேட் ரேங்கர் ஆயிருவீங்க. யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல? ஆனா coming to the other cutoff for BC, it is 85 to 89. For BCM 62 to 76, MBC ன்னு சொல்லக்கூடியது 78 to 87, SC 63 to 87. ஸோ இருக்கிறதுலயே ரொம்ப ஒரு லோவஸ்டுக்குள்ள வர்றது பாத்தீங்க அப்படின்னா பிசிஎம்மும் எஸ்சி கேட்டகரிலையும் லோவஸ்ட் கட் ஆஃப் வந்து இருக்கு. அண்ட் ஆல்சோ வென் இட் கம்ஸ் டு ஜெனரல் கேட்டகரி மேண்டேட்டரிலி ஒரு 90 மார்க்குக்கு மேல இருந்தா மட்டும்தான் அந்த லிஸ்டுக்குள்ளேயே நம்ம வருவோம். பட் நம்மளோட டார்கெட் என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2026ல கண்டிப்பா ஹையா தான் இருக்கும். ஏன்னா ரீசெண்டா தான் பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. நிறைய பேர் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க இருக்காங்க. ஆனா அதுலயுமே குவாலிஃபைடான நிறைய பேர்லாம் இருக்காங்க. ஸோ ரிமெம்பர் அவங்க எல்லாருமே இந்த காம்படிஷன்ல இருப்பாங்க. இந்த ப்ரிப்பரேஷனை கம்ப்ளீட்டா வந்து ஏற்கனவே சிலபஸ்ல ஒரு 90% கவர் பண்ண பீப்புள் நிறையவே இருப்பாங்க. ஸோ காம்படிஷன் இஸ் ரியலி ஹை. ஸோ அதனால உங்களுக்கு கட் ஆஃப் கண்டிப்பா அதிகமாக தான் ஆகும். ஸோ ஹை ஸ்கோரிங் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். நம்மளோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சிலபஸை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அட்லீஸ்ட் 110 மார்க்குக்கு மேல நம்ம ஸ்கோர் பண்ணிருக்கணும். ஏன் 110க்கு மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வேகன்சி ஹிஸ்டரியில அல்லது அந்த யூஜிடிஆர்பில சோசியல் சயின்ஸ்க்குன்னு சொல்லிட்டு
ஒரு 100ல இருந்து 200 வேகன்சி வருது அப்படின்னா கண்டிப்பா நீங்க முதல் 50 பேருக்குள்ள உங்களுடைய பெயர் இருந்தாகணும். அப்பனா மட்டும்தான் ஓகே, கண்டிப்பா எனக்கு வேலை இருக்கு அப்படின்றத நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு 30ல இருந்து 50 ரேங்க்குக்குள்ள நீங்க கண்டிப்பா இருந்தாகணும். இல்ல அப்படின்னா ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய விஷயத்தினால உங்க மார்க் எடுத்து இன்னொருத்தருக்கு கூட வேலை கிடைக்கலாம். உங்களுக்கு மிஸ் ஆயிரலாம். அந்த மாரி நெறைய கேஸஸ் இருந்திருக்கு. சோ ரிமெம்பர், நீங்க எப்படினாலும் கஷ்டப்பட்டு தான் படிக்க போறீங்க. இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ஸ்டேட் ரேங்க் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக உங்களுடைய உழைப்பை திசை திருப்பி பாருங்கள். மிகச்சிறந்த ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? சோ லெட் அஸ் ஜஸ்ட் டிஸ்கஸ் அபௌட் தி சிலபஸ். என்ன சிலபஸ் படிக்கணும்? சோ 115 மார்க் சரி. 150க்கு நான் 115 எடுக்கணும். பட் என்ன சிலபஸ்? என்னென்னலாம் படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 யூனிட் இருக்கும். இந்த 10 யூனிட்ட பொறுத்தளவு முதல் 6 யூனிட் இந்திய வரலாற்றை சார்ந்தது. இதுல முதல் 4 யூனிட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்தியன் ஹிஸ்டரி மட்டும். 4 யூனிட் இருக்க போகுது. ஒரு யூனிட்டுக்கு 15 கேள்விகள்னு சொல்லி வச்சுக்கிட்டாலும் 4 யூனிட் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 கேள்விகள் ஆகுது. இந்திய வரலாறு மட்டும். அதோட சேர்ந்து தமிழக வரலாறு. நம்ம இந்திய வரலாறு படிக்கும் போதே தமிழக வரலாறு அங்கங்க படிச்சுட்டே வந்துருவோம். தமிழக வரலாறுல கிட்டத்தட்ட 14, 11 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு ரீசெண்டா. இப்ப 2023ல நடந்த எக்ஸாமினேஷன்ல. சோ கமிங் டு திஸ், இதுல ஒரு 30 கேள்விகள் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 90 கேள்விகள் உங்களுக்கு எங்க வந்துருதுன்னா, இந்தியன் அண்ட் தமிழ்நாடு ஹிஸ்டரியிலேயே வந்துருது. சோ 90 கேள்விகள் தமிழ்நாடு ஹிஸ்டரி, இந்தியன் ஹிஸ்டரியில வந்துருதுன்னா, எங்க நம்ம கான்சென்ட்ரேஷன் அதிகமா குடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியணும். கண்டிப்பான முறையில இந்திய வரலாறும், தமிழக வரலாறும் கம்ப்ளீட்டா தரோவா படிச்சிருக்கணும். இந்த 90 மார்க்ல குறைந்தது 80 மார்க்குக்கு மேல நம்ம எடுத்தே ஆகணும். சரிங்களா? அப்பனா மட்டும் தான் நீங்க சேஃபஸ்ட் பிளேஸ்ல இருப்பீங்கன்னு அர்த்தம். சோ நவ் கோயிங் டு அதர் 4 யூனிட்ஸ். இந்திய வரலாறு, தமிழக வரலாறுன்னு சொல்லும் பொழுது பண்டைய காலத்துல இருந்து இப்போதைய காலகட்டம் வரை நம்ம படிச்சாகணும். சரிங்களா? ஆனா கமிங் டு அதர் 4 யூனிட்ஸ், கிழக்காசிய வரலாறுன்னு சொல்லக்கூடியது 7வது யூனிட்டா இருக்கு. கிட்டத்தட்ட 14 கேள்விகள் கேட்டிருக்காங்க. சீனா மற்றும் ஜப்பான் ஹிஸ்டரியில இருந்து. இந்த கீழ இருக்கிற 4 யூனிட் ஏன் கலர் மாறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 யூனிட்டுக்கும் நீங்க மாடர்ன் ஹிஸ்டரி மட்டும் படிச்சா போதும். நவீன கால வரலாறுன்னு மட்டும் படிச்சா போதும். பண்டைய கால வரலாறுலாம் தேவையே கிடையாது. சோ கிழக்காசிய வரலாறு, சீனா மற்றும் ஜப்பான். அதுல 15 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அமெரிக்க வரலாறு, அமெரிக்க வரலாறும் நவீன உலக வரலாறுலயே இருக்கும். ஐரோப்பிய வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடியது 2ஆம் உலக போர் வரை நடந்த காலகட்டத்தை குறிப்பிடக்கூடியது. அதே மாதிரி நவீன உலக வரலாறு 2ஆம் போருக்கு பிந்தைய உலக வரலாறாக இருக்கும். சரிங்களா? சோ கிட்டத்தட்ட ஒரு 30 கேள்விகள் இந்த யூனிட் 9 அண்ட் 10ல வருது. ஒண்ணுமே கிடையாது. இந்தியன் ஹிஸ்டரியில நம்ம 90 மார்க் அப்படின்னு சொல்றோம். 80 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ண போறோம். இங்க ஒரு 30 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். வேர்ல்டு ஹிஸ்டரியில நீங்க தெளிவா படிச்சிட்டீங்கன்னா 30 மார்க். இதே வேர்ல்டு ஹிஸ்டரியிலேயே நீங்க யுஎஸ்ஏ பத்தியும் படிச்சிருவீங்க. ஜப்பான் பத்தியும் சைனா, ஜப்பான் பத்தியும் படிச்சிருவீங்க. அப்ப 115 மார்க் அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் இல்ல. இல்லீங்களா? சோ தெளிவா படிக்கிறவங்களுக்கு உறுதியாக கடின உழைப்பு, நிறைய கடின உழைப்ப வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா குடுத்து படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். பட் the only thing is you have to sit and take much more effort. சோ 10 யூனிட் கம்ப்ளீட்டா ஹிஸ்டரி வெறும் 110 மார்க் எடுக்கணும். சோ உங்களோட டார்கெட் 110 அப்படின்றது தான் இருக்கணும். அதுக்கு குறைஞ்சு ஒரு மார்க்கும் எந்த ஒரு கன்சிடரேஷனும் வச்சுக்கிறாதீங்க. 110க்கு மேல இருக்கணும். நம்ம ஸ்டேட் ரேங்க்ல இருக்கணும். ஜாப் நமக்கு கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட ஓட ஆரம்பிங்க. வெற்றி உங்களை நோக்கி வரும். வாழ்த்துக்கள். எஸ் வி கேன் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்புங்க. டெஃபினெட்லி யூ கேன். சரிங்களா? சோ வாட் எவர் ஹேப்பன் ஏர்லியர், இதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா இப்ப யூ ஆர் இன் அ ரேஸ். ஒரு ரேஸ்க்குள்ள இருக்கீங்க. இதுல கண்டிப்பா நீங்க எந்த அளவுக்கு உங்களை முன்னேற்றிக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு வெற்றி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? சோ ட்ரை லிட்டில் மோர் ஹார்ட் அண்ட் டெஃபினெட்லி இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். Now let us start with our class. நம்மளோட டாபிக்ல போயிடலாம். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிளாஸஸ் பத்தின எக்ஸாமினேஷன் பத்தின டீடைல்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது என்டையர்லி அபவுட் டாபிக் இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்றதுதான் பார்க்க போறோம். சோ அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1946லயே தொடங்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 1947லயே நடந்தது. ஆனா அரசியலமைப்பு தொடக்கம், அதாவது உருவாக்கம் சொல்லக்கூடியது 1946ல தொடங்கி 1950ல தான் முடிவு பெற்றது. சரிங்களா? சோ குடியரசு தினம் வந்து 1950ல தான் அனௌன்ஸே பண்றாங்க, ஜனவரி 26ல. சோ அது வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் இட் இஸ் அண்டர் ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல தான் இருந்துச்சுன்னு சொல்லிக்கலாம்.
சரிங்களா? சோ அப்ப இந்த காலகட்டத்துல என்ன நடந்தது? சோ ஏன் நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். இது ஏன் இண்டிபெண்டன்ஸ் டே? அது ஏன் ரிபப்ளிக் டே? என்ன சேஞ்சஸ் இருக்கு? என்ன டிஃபரன்சஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஜனநாயக நாடாக நம்மள நாமே அறிவிச்சுக்கிட்டோம். இண்டிபெண்டன்ஸ் அப்பயே. இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா தான் உருவாக போகுது. மக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளால ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த கொண்டு வராங்க. அதுதான் அடிப்படை பிரின்சிபலா மாறுது. இப்ப ஜனநாயகம், டெமோக்ரஸி நமக்கு தெரியும். ரிபப்ளிக் அப்படின்னாலும் மக்களாட்சியோட சிமிலர் தானே? அது வித்தியாசமானதா? அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லீங்களா? என்ன டிஃபரன்ஸ் 2க்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, குடியரசு அப்படின்னு சொல்லக்கூடியது அரசியலமைப்பு சட்டம் கண்டிப்பாக இருக்கும். சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை கொண்ட நாடாக இருக்கும். ஜனநாயகம், மக்களாட்சின்னு சொல்லக்கூடியது மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில இருக்கும். பெரும்பான்மையினரின் விருப்பப்படி, முடிவுப்படி நடக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கிறது டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. மக்களாட்சி. குடியரசுன்னு சொல்லக்கூடியது தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை கொண்ட நாடாக இருக்கும். இங்க தனிநபர் உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இங்க பெரும்பான்மையினரோட முடிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். சட்டத்தால் கட்டுப்படுத்தப்பட்டது குடியரசு நாடு. வரம்பற்ற அதிகாரம், பெரும்பான்மையினர் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கக்கூடிய அதிகாரம் மக்களாட்சிக்கு உண்டு. சரிங்களா? சோ இந்தியாவை பொறுத்தளவு இது மக்களாட்சி மற்றும் குடியரசு நாடு. அதாவது நம்ம மக்கள் மூலமாக பெரும்பான்மையினரோட சப்போர்ட் மூலமா எந்த ஒரு சட்டத்தையும் நிறைவேற்றலாம். ஆனா குடியரசுத் தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு இல்லீங்களா? அரசாங்கத்தோட தலைவர். அவரோட கையெழுத்து இல்லாம எந்த ஒரு சட்டத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. சோ மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர், சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் கையெழுத்திட்டால் மட்டுமே எந்த ஒரு சட்டமும் செயல்பாட்டுக்குள்ள வரும். சோ பெரும்பான்மை மக்கள் முடிவு செஞ்சாலும் சரி, தலைவரோட கன்சர்ன்ட்டும் அதுல கண்டிப்பா இருந்தாகணும். இதுதான் குடியரசு. இந்தியா when did it become republic அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்தியாவை பொறுத்தளவு ரிபப்ளிக் ஆனது ஜனவரி 26, 1950ல தான். ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கி, தேர்தல் எப்படி நடக்கணும், என்ன போஸ்டிங் எல்லாம் இருக்க போகுது, பிரசிடென்ட் இருக்கு, பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்டிங் இருக்கு, அதுக்கு கீழே பார்லிமெண்ட் இருக்குன்னு சொல்லி டிசைட் பண்ண அந்த அரசியலமைப்போட அந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது 1950 வரை உருவான காலகட்டமாக இருந்தது. சோ அது எப்படி நடந்தது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அரசியலமைப்புன்ற வார்த்தையே செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கவர்மெண்ட்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கக்கூடியதுதான் அரசியலமைப்பு. சரிங்களா? நத்திங் பட் இட் இஸ் அ செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் த கவர்மெண்ட் அண்ட் த கவர்ன்ட். சோ ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி அதிகாரம் கொண்டவர்களுக்கும் ஆட்சி படக்கூடிய மக்களுக்கும் இருக்கக்கூடிய விதிமுறைகளே அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது உச்சபட்ச சட்டம், எழுதப்பட்ட ஆவணமாக கருதப்படுது. அரசாங்கத்தோட அடிப்படை விதிகள், நடைமுறைகள், அதிகாரங்கள் இருக்கக்கூடியதுதான் இந்த இந்திய அரசியலமைப்பு. உலகின் அனைத்து அரசியலமைப்புகள்லயும் இருக்கிறதுலயே மிக நீளமானது இந்திய அரசியலமைப்பு தான். சரிங்களா? சோ லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 395 ஆர்டிக்கல் இருக்கு. ஏன் நம்ம அப்படி சொல்றோம்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உலகத்திலேயே மிக குறுகியதாக கருதப்படக்கூடியது அமெரிக்க குடியரசோட அவங்களோட அரசியலமைப்பு தான். சோ அவங்களோட அரசியலமைப்பு பாத்தீங்கன்னா வெறும் 7 ஆர்டிக்கல் தான் இருக்கு. ஆனா இந்தியாவுல பாத்தீங்கன்னா 395 ஆர்டிகல்ஸ் இருக்கு. லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி குறிப்பிடக்கூடியது. சோ முதல்ல இந்தியர்களுக்கு ஒரு அரசியல் சட்டம் வேணும். அவர்களுக்கென்று ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்படணும். கவர்மெண்ட் எப்படி இருக்கணும்ன்ற ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ வந்து நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லி முதல்ல அந்த எண்ணத்தை முன்வைத்தவர் யார்? இட்ஸ் a ஜெனரல் கொஸ்டின் ஃபார் யூ. 1934ல தான் அந்த ஐடியா ஒரு தலைவரால முன்வைக்கப்படுது. இந்தியர்களுக்கென்ன அரசியல் சட்டம் உருவாக வேண்டும் என்ற எண்ணம் முதலில் இந்தியாவில் யாரால் முன்வைக்கப்பட்டது? Any guesses? You can share your answer in the comment box. கீழ chat boxல நீங்க ஷேர் பண்ணலாம். Any guesses? Okay, so let me tell you the answer. அரசமைப்பு தோற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது மணபேந்திரநாத் ராய் அப்படின்னு சொல்லக்கூடியவரால ப்ரொபோஸ் பண்ணப்பட்டது. எம்.என். ராய்ன்னு சொல்லுவாங்க.
சோ இவர் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட முன்னோடியாக கருதப்படக்கூடியவர். இந்தியாவுல மார்க்சிஸ்ட் கம்யூனிசம் சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டி இருக்கு இல்லைங்களா, சிபிஐஎம் சொல்லுவாங்க. சோ ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம் இன் இந்தியான்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர் ஒரு பெரிய ரெவல்யூஷனரி லீடர். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஃபவுண்டர்ஸ்ல ஒருத்தரா இருந்தவர். ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் சொல்லலாம். 1934ல இந்தியர்களுக்கென சட்டம் ஒன்று உருவாக வேண்டும், இந்தியர்கள் அந்த சட்டத்தின்படி ஆட்சி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னோட கருத்தை முன்வைக்கிறாரு. முதல்ல பகிரங்கமா இந்த ஒரு கருத்தை அறிவிச்சவர் இவர்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை. இந்த சபை எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1935ல இந்திய தேசிய காங்கிரசும் எங்களுக்கு ஒரு அரசியலமைப்பு சபை உருவாக்கப்படணும், அது மூலமா எங்களுக்கு ஒரு அரசியலமைப்பு, தனிப்பட்ட அரசியலமைப்பு உருவாக்கப்படணும்னு சொல்றாங்க. ஜவஹர்லால் நேரு 1938ல வயது வந்தோர் வாக்குரிமையோட அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியலமைப்பு நிர்ணய சபை ஒன்று உருவாக்கப்படணும். சோ ஆல்ரெடி அரசியலமைப்பு சபையில இருக்கக்கூடிய மக்களே ஓட் பண்ணி அது மூலமா செலக்ட் பண்ணவங்களா இருக்கணும். மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களால தான் ஒரு அரசியலமைப்பே உருவாக்கப்படணும் இந்தியாவுக்குன்னு சொல்லி தன்னோட கருத்தை பதிவு செய்யறாரு. சோ ஒரு அசம்பிளி உருவாகணும், அதாவது அரசியலமைப்பை எழுதுவதற்கு ஒரு அசம்பிளி உருவாகணும் அப்படின்னா அந்த அசம்பிளி எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா ஐஎன்சில இருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 1940ல ஆகஸ்ட் நன்கொடையில பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, கொள்கை மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னாலும் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் மிஷன் சொல்லுவாங்க. சோ ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அவரோட அறிக்கையில அரசியல் நிர்ணய சபை ஒன்றை நாங்கள் அமைத்துக் கொள்கிறோம், சோ மொத்த இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு சபை வந்து நம்ம அமைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா முஸ்லிம் லீக்கை பொறுத்தளவு அதை நிராகரிக்குது. காரணம் அவர்கள் தனி பாகிஸ்தான் நாடு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கிரிப்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கமிஷன் இந்தியாவை முழுமையா ஒரு யூனியனா தான் நாங்க வந்து விடுவிக்க முடியும், டொமினியன் ஸ்டேட்டஸா அதுவும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் நம்ம நேத்தோட கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். ஏன் வந்து இந்த டொமினியன் ஸ்டேட்டஸ்னா என்னன்ற விஷயம்லாம். So if you didn't see, you can check that too. So ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சோ முழுமையாக இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி வந்து நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அறிக்கையில. முஸ்லிம் லீக் நிராகரிக்குது. இது ஒரு தோல்வி அடைந்த திட்டமா மாறுது. சக்சஸ்ஃபுல்லா முதல் முறை அமைச்சரவை குழு அல்லது கேபினட் தூதுக்குழு மூலமாக அரசியலமைப்பு சபை ஒன்று இந்தியால உருவாக்கப்படுது. 1946ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு மிஷனை இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. அது பேர் கேபினட் மிஷன், தமிழ்ல அமைச்சரவை அல்லது கேபினட் தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவோம். அரசியலமைப்பு நிர்ணய சபை ஒன்றை உருவாக்குவதற்கான அடிப்படையாக அமைந்தது இந்த ஒரு மிஷன் தான். சோ அதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா பெத்தி கிளாரன்ஸ், ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். பிரித்தானியா அமைச்சரவை குழு மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்தியாவுக்கு வந்து இங்க அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான அடிப்படைகளை கொடுத்தார்கள். சோ அப்படி உருவானது அரசியலமைப்பு நிர்ணய சபை. முதல் முறை இந்தியர்கள்ட்ட வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, நாங்க சுதந்திரம் கொடுக்கிறோம். சோ இந்த சுதந்திரம் கொடுக்கும் பொழுது நீங்கள் உங்களை ஆட்சி செய்ய தயாராக இருக்கணும், அதுக்காக ஒரு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துங்க, உங்களுடைய செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்களே ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை ஏற்றுக்கொண்ட இந்தியர்கள் குறிப்பா ஐஎன்சி இதை அக்செப்ட் பண்றாங்க. எஸ் நாங்க ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷனோட ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. அரசியலமைப்பு சபை தன்னோட வேலைகளை தொடங்க ஆரம்பிக்குது. சோ அரசியலமைப்பு சபைன்னு சொல்லக்கூடியது கேபினட் மிஷனாலதான் ஏற்படுத்தப்பட்டது. இது அரசியலமைப்பு சபையோட சிம்பல், சரிங்களா? இந்தியா எலிபென்டோட ஃபேஸ் இருக்கக்கூடியது. சோ இந்த அரசியலமைப்பு சபையில மொத்தம் 13 குழுக்கள் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. 1946 டிசம்பர் 9 பெரும் தலைவர்கள் அனைவரும் இணைந்து அரசியலமைப்பு சபைக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்க அப்படின்றத ஒரு ஓட்டிங் மூலமாக செலக்ட் பண்ணி அண்ட் ஆஃப்டர் தட் தே அபிஷியலி ஃபார்ம்டு த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லலாம். தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் இணைந்து அரசியலமைப்பு சபை உருவாக்கப்படுது. அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் டிசம்பர் 9ல நடக்குது 1946. பி.என். ராவ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அரசியலமைப்பு சபை உருவாகும் பொழுதே அதற்கு ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். பி.என். ராவ், சரிங்களா? சோ எம்.என். ராய் ஃபர்ஸ்ட் தடவை சொன்னாரு, பி.என். ராவ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதுக்கு ஆலோசகராக நியமிக்கப்படுறாரு. சோ இதே மாதிரி அரசியலமைப்பு சபை உருவாக்கப்படும் பொழுது முஸ்லிம் லீக் அதுல ஒரு பார்ட்டா இருக்க மாட்டோம்னு விலகிட்டாங்க, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளிலேயே சேரல.
என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்களுக்கு தனி பாகிஸ்தான் வேணும். நாங்க இந்தியாவோடு ஒரு நாடாக இருக்க மாட்டோம்னு சொல்றாங்க. சோ தனி பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடாக உருவாகணும் அப்படின்ற பொழுது, அது ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட்டா மாறுது. அது கம்யூனலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக மாறுது. அதாவது கம்யூனல் கான்ஃப்ளிக்ட்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? 2 ரிலிஜனுக்கு இடைப்பட்ட சமூக வேறுபாடுகள் மற்றும் போராட்டங்களாக அது வெடிக்க ஆரம்பிச்சது. அது பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில இன்னொரு வெர்ஷனா நம்ம பார்ப்போம். சோ நவ் கமிங் டூ அரசியலமைப்பு நிர்ணய சபை. இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு சொல்லக்கூடியது ஒரு ஆர்கனைசேஷன், மக்களோட குழு. சரிங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களால ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு. இவர்கள் தான் இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்ப குடுக்க போறாங்க. செட் ஆஃப் ரூல்ஸ ரெடி பண்ண போறாங்க. கவர்ன்மெண்ட்னா என்ன? எப்படி இருக்க போகுது? என்னென்ன போஸ்டிங் இருக்க போகுதுன்னு. இப்ப இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை என்ன பண்றாங்கன்னா, 389 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து இருக்கலாம்னு சொல்லி அறிவிக்கப்படுது. பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் அத கால்குலேட் பண்ணி 389 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து செலக்ட் பண்றாங்க. இதுல பிரிட்டிஷ் மாகாணங்கள் 11 மாகாணங்கள்ல இருந்து 292 பேர் எலெக்ஷன் மூலமா செலக்ட் பண்ணப்படுறாங்க. அதே மாரி சிற்றரசுகள், சின்ன சின்ன இந்திய அரசுகளுக்கு 93 இடங்களும், தலைமை ஆணையர் மாகாணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாகாணங்கள்ல இருந்து 4 பேரும் ரெப்ரசன்ட் பண்ணப்படுறாங்க. சோ இதுல 296 இடங்கள் பிரிட்டிஷ் இந்திய மாகாணங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. 292ல எலெக்ஷன் மூலமாக மக்கள் வந்து ஜெயிக்க வச்சு, அதுல வந்த தலைவர்கள் மூலமாக இந்த ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்றாங்க. சோ 208 இடங்களை காங்கிரஸ் ஜெயிச்சது. முஸ்லிம் லீக் எலெக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபைனலா கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளில இணையறாங்க. ஏன்னா பாகிஸ்தான் பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி பண்ணிடுறாங்க. சோ 73 இடங்களை முஸ்லிம் லீக் வந்து ஜெயிக்குது. ஃபர்ஸ்ட் இனிஷியலா முஸ்லிம் லீக் இல்ல நாங்க இதுல சேரவே மாட்டோம்னு சொல்லல. அவங்க ஓகே ஓரளவாவது சுதந்திரம் கிடைக்குதேன்னு நினைச்சாங்க. ஆனா கிட்டத்தட்ட இந்த வெற்றிகள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் 208 இடங்கள் காங்கிரஸ், முஸ்லிம் லீக்கு 73. எப்படினாலும் காங்கிரஸ் என்ன நினைக்குதோ அதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளில நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போராட்டமாக அது முடியுது. அண்ட் சிறிய சிறிய குழுக்கள்லாம் 15 இடங்களை வந்து ஸ்கோர் பண்றாங்க. சரிங்களா? சோ இது எல்லாம் நம்பர் ஆஃப் பிளேசஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். டோட்டலா 389 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி தன்னோட வேலைய அபிஷியலா 1946ல இருந்து தொடங்க ஆரம்பிக்குது. சோ அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்படும் பொழுது, அதாவது 9th டிசம்பர் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்துச்சு இல்லைங்களா? அப்ப தலைவராக இருந்தவர் யாருன்னா, சச்சிதானந்த சின்ஹா அப்படின்னு சொல்லக்கூடியவர். முதல் தலைவரா. அவரை தற்காலிக தலைவரா தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப எலெக்ஷன் மூலமா எல்லாருமே செலக்ட் ஆயாச்சு. அவர்கள் நிரந்தரமாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 11 டிசம்பர்ல டாக்டர் ராஜேந்திர பிரசாத் என்ன ஆகுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தலைவராக பதவியேற்கிறார். அவர்தான் சுதந்திரத்துக்கு பிற்பாடு முதல் பிரசிடென்டாவும் வந்திருப்பாரு. அதே மாதிரி 13 குழுக்கள் இருந்தது. அதுல முக்கிய குழுவாக வரைவு குழு ஏற்படுத்தப்பட்டது. 7 மெம்பர் கொண்ட வரைவு குழுவை ஏற்படுத்துறாங்க. ஆகஸ்ட் 29, 1947ல இது ஏற்படுத்தப்படுது. இந்த 7 மெம்பருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிராஃப்ட் அதாவது ஒரு வரைவு வந்து ரெடி பண்ணணும். இந்தியாவுக்கான அரசியலமைப்புக்கான டிராஃப்ட தயாரிக்கிறதா அவர்களோட முக்கியமான பணி. இந்த ஒரு கமிஷனுக்கு தலைமை தாங்கியவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அவர்னாலதான் அதனாலதான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம். ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அது அம்பேத்கர் தான். சரிங்களா? சோ now coming to the important dates இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. டிசம்பர் 9 ஃபர்ஸ்ட் மீட்டிங் முதல் அமர்வு. 11ஆம் தேதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைவராக பதவியேற்கிறார். கோயிங் டு த நெக்ஸ்ட் ஒன், டிராஃப்டிங் கமிட்டி. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அம்பேத்கர் பத்தி கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கும். கொஸ்டின் பேப்பர்ல டெஃபினட்டா இருக்கும். சரிங்களா? சோ பி.ஆர். அம்பேத்கர் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம். அவர் 1947 ஆகஸ்ட் 29ல இந்த டிராஃப்டிங் கமிட்டி ஏற்படுத்தும் பொழுது தலைவராக நியமிக்கப்படுகிறாரு. அதே மாதிரி இந்த கமிட்டில 7 பேர் இருக்காங்க. இட் இஸ் நாட் ஒன்லி ஒன் பர்சன், 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கோபாலசுவாமி, பி.ஆர். அம்பேத்கர், கே.எம். முன்ஷி, முகமது சாதுல்லா, பி.எல். மிட்டர் அண்ட் அதே மாதிரி டி.பி. கைத்தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். சோ இந்த 7 பேரையும் ஞாபகம் வச்சுக்க தான் செய்யணும். கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். அதனால எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஏல 2 பேர் இருக்காங்க. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அம்பேத்கர். அதே மாதிரி எம்ல 3 பேர் இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த பேர் மறக்காது. 3 பேர்னா அதுல யார் யாரு எம்ல இருக்கக்கூடிய பெயர்கள் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சோ எம் அப்படின்னு சொல்லும் பொழுது முன்ஷி, முகமது சாதுல்லா, மிட்டர். சரிங்களா? 3 பேர் இருக்காங்க. கேல ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்காரு. டி.பி. கைத்தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்.
ஜில ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்காரு, கோபாலசுவாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ A2 M3 KG1 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 பேருமே உங்களுக்கு மறக்காது. சரிங்களா? ஸோ வரைவு குழு தன்னோட வேலையை தொடங்குது. இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல ஜவஹர்லால் நேரு அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் ஒன்ன வந்து நிறைவேற்றுறாரு. அதாவது கான்ஸ்டிடியூஷனோட அடிப்படை கொள்கை தீர்மானங்கள், குறிக்கோள் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது. அதை தயாரிச்சவர் ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? டிசம்பர் 13ஆம் தேதி ஏற்றுக்கொள்கிறார்கள். தேசிய கொடி, நம்ம நாட்டுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கொடியையும் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொள்கிறது ஜூலை 22ல. ஆகஸ்ட் 15 இந்தியா முழுமையாக சுதந்திரம் அடையுது. ஆனா அரசியலமைப்பு இன்னும் ரெடி ஆகல. அதனால என்ன பண்றாங்கன்னா, இன்டெரிம் கவர்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். இன் பிட்வீன் ரூல் பண்றதுக்கு அந்த பவரை மாத்தக்கூடிய காலகட்டத்துல இங்க தலைவர்கள் ரெடியா இருக்கணும்ன்றனால ஒரு இன்டெரிம் கவர்மெண்ட், இடைப்பட்ட காலகட்டத்துல ஒரு அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த அரசாங்கம் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அரசியலமைப்பு அந்த ஒரு தயாரான நிலைக்கு சென்று கொண்டிருந்தது. சரிங்களா? சோ ஃபைனலா நம்ம அரசியலமைப்பு எப்ப வந்து ஒரு முடிவுக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெடி ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் 26ல ஃபைனலா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எல்லா தலைவர்களும் கொடுக்கப்பட்ட ஒரு வரைவு குழு அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண உடனே அதுல நிறைய டிஸ்கஷன் எல்லாம் வச்சு எது நமக்கு வந்து சூட் ஆகும், எது சூட் ஆகாதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி இந்திய அரசியலமைப்பு ஒரு ஃபைனல் ஒரு முடிவை வந்து கொண்டு வராங்க. இந்த ஃபைனல் டிராஃப்ட்னு சொல்லக்கூடியது நவம்பர் 26ல ஏற்றுக்கொள்ளப்பட்டு முழுமையான அரசியலமைப்பா மாற்றப்படுகிறது. சோ இது அடாப்டட்னு சொல்லுவாங்க. அடாப்டட்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது மட்டும்தான், செயல்பாட்டுக்குள்ள வரல. ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணோம். ஜனவரி 26 1950ல தான் இந்த அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது, செயல்பாட்டுக்கு வந்தது. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் கிளாஸ்ல. பூர்ண ஸ்வராஜ் டே அப்படின்னு சொல்லக்கூடியது 1930ல சுதந்திர நாளை இந்தியர்கள் கொண்டாடுகிறார்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக. அந்த நாளை செலிப்ரேட் பண்ணணும், அந்த நாளோட ரிமெம்பரன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு நவம்பர் 26ல அனைத்து தலைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த கான்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடியது ஜனவரி 26ல நடைமுறைக்கு வருது. இந்த தேதியில இந்தியா குடியரசாக மாறுது. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் முதல் குடியரசுத் தலைவராக பதவி ஏற்கிறார். சரிங்களா? சோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 24 தேசிய கீதம் பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1950ல. அக்டோபர் 25 1951 முதல் 21 பிப்ரவரி வரை, அதாவது 1952 வரை முதல் பொது தேர்தல் நடந்தது. பொது தேர்தல் பிற்பாடு ஒரு புதிய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு. அது காங்கிரஸோட கவர்மெண்ட். ஜவஹர்லால் நேரு முதல் பிரைம் மினிஸ்டரா பதவியேற்றாரு. சோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், நம்ம கான்ஸ்டிடியூஷனோட ஸ்ட்ரக்சர் என்ன? கான்ஸ்டிடியூஷன் பேசுறோம் இல்லைங்களா? அதுல என்ன விஷயங்கள் இருக்கு, எப்படி அதை ஸ்ட்ரக்சரா வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் 26ல ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் சப்மிட் பண்றாங்க. அதுல 2000க்கும் மேற்பட்ட சரத்துகள், அதாவது ஆர்டிகல்ஸ் இருந்ததா சொல்லப்படுது. ஆஃப்டர் அ லாட் ஆஃப் டிஸ்கஷன், நிறைய டிஸ்கஷன், டிபேட், இது சரியா வராது, இது சரியா வரும்னு சொல்லி தலைவர்களுக்கு நடுவுல நடந்த டிபேட்டோட ரிசல்ட்டா ஃபைனலா 395 சரத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல 395 ஆர்டிகல்ஸ் இருக்கு, 22 பார்ட்ஸ் இருந்தது, 8 அட்டவணைகள் இருந்தது. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1949 அந்த ஒரு வரைவு சப்மிட் பண்ணும் பொழுது. சோ நடைமுறைக்கு வரும் பொழுது 22 பார்ட் 8 அட்டவணைகளாக இருந்தது. இப்ப 2026ல 25 பார்ட்ஸ் ஆகும் பகுதிகளாகவும் 12 அட்டவணைகளாகவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சட்டங்களும் வந்து நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே போவோம், புதிய திருத்தங்களும் செய்து கொண்டே போவோம் இல்லைங்களா? அதனால இப்ப 12 அட்டவணைகள், 25 பகுதிகள், 448 சரத்துகளாக நம்மளுடைய அரசியலமைப்பு இருக்குது. சோ இது கேள்விகள்ல கேட்பாங்க. சரத்துகள் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, அந்த ஒரு பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கான அந்த ஒரு பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. 395 ஆர்டிகல், 22 பார்ட்ஸ், 8 ஷெட்யூல்ஸ் இருக்கு. அது இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 25 பார்ட் 12 ஷெட்யூல்ஸா இருக்கு, 448 சரத்துகள் இருக்கு. சரிங்களா? சோ அதே மாதிரி 1952 தேர்தல், முதல் தேர்தல்கள் நடைபெறும் வரை அரசியலமைப்பு சபையே வந்துட்டு இந்தியாவோட தற்காலிக பாராளுமன்றமாக ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன ஒரு திட்டம்னாலும் சரி, சட்டம்னாலும் சரி, அரசியலமைப்பு சபை தான் அதை ஹேண்டில் பண்ணுச்சு.
ஆனா எப்ப அரசியலமைப்பு முடிவுக்கு வந்ததோ அப்பயே அரசியலமைப்பு சபைன்றது கலைக்கப்பட்டு விட்டது. சரிங்களா? சோ அப்ப வந்து செயல் எழுந்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஃபைனலா அரசியலமைப்பு இட்ஸ் ரெடி. இனிமே வந்து அவங்களோட ஃபங்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா, அது கலைக்கப்பட்டது. அரசமைப்பு உருவாக்கத்தோட முக்கிய தகவல்கள். இது உருவாக்க 2 ஆண்டுகள், 11 மாதங்கள், 18 நாட்கள் ஆனது. அதாவது டிசம்பர் 9, 1946 ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இருந்து டிராஃப்ட் வர. நவம்பர் 26, 1949 வர. உருவாக்குவதற்கு மட்டும். வரைவு 1948 பிப்ரவரி 21 அன்றே சமர்ப்பிக்கப்பட்டது. சோ பிப்ரவரியில இருந்து என்ன பண்றாங்கன்னா, நவம்பர் 26 வரை டிஸ்கஷன் டிபேட்ஸே நடக்குது. கன்டினியூஸா டிபேட் நடக்குது. ஃபைனலா எல்லா விவாதங்களுக்கும் பிறகு இறுதி அரசியலமைப்பு 1949 26 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? இது அரசியலமைப்பு தினம், தேசிய சட்ட தினமாக அறிவிக்கப்படுது. இப்பயும் நம்ம அத அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். அரசியலமைப்பு தினம்னா அது நவம்பர் 26 தான். அப்பதான் உருவாகி கம்ப்ளீட் ஆயாச்சு. நம்ம தான் வெயிட் பண்ணி அது ஜனவரி 26ல வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தோம். என்ன காரணம்னா, பூர்ண ஸ்வராஜ் தினத்த வந்து நினைவாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக. சோ தேசிய சட்ட தினம் அப்படின்னா நவம்பர் 26. அதே மாரி குடியரசு தினம் ஜனவரி 26. சரிங்களா? சோ இது கையெழுத்து பிரதிகளாக தான் முதல்ல உருவாக்கப்பட்டுச்சு. பாராளுமன்ற நூலகத்துல இன்னைக்கு வரை அந்த கையெழுத்து பிரதி இருக்கு. அதை கைப்பட எழுதியவர் பிரேம் பிகாரி நரைன் ராய்சதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கையெழுத்து அறிஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கேலிகிராபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி ஒருத்தர் தான் பிரேம் பிகாரி நரேன் ராய்சதா. ஆங்கிலத்திலையும் இந்திலையும் தன்னோட கைப்பட நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல முதல்ல எழுதினவர் அவர்தான். சரிங்களா? அரசியலமைப்பின் முக்கிய பண்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. உலக அரசியலமைப்பிலேயே மிகவும் நீளமானது இந்திய அரசியலமைப்பு தான். பெரும்பாலான விதிகள் பல்வேறு நாடுகள்ல இருந்து எடுக்கப்பட்டது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப லேட்டா தான் இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் வாங்கணும். அதுக்கு முன்னாடியே நிறைய நாடுகள்ல அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. சோ ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் எடுத்து இந்தியாவுக்கு சூட் ஆகுமான்னு சொல்லி விவாதம் செஞ்சு உருவாக்கப்பட்டதுதான் நம்மளோட அரசியலமைப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் வந்து நம்ம யூகேல இருந்து எடுத்துக்கிட்டோம். பிரசிடென்ட் போஸ்ட்ங்கிறது யுஎஸ்ஏல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு போஸ்ட். சரிங்களா? பார்லிமெண்டரி சிஸ்டம் பிரிட்டன்ல இருக்கக்கூடிய பார்லிமெண்டரி சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அதே மாதிரி இந்த அடிப்படை கடமைகள், உரிமைகள் இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? இது எல்லாமே நம்ம யுஎஸ்ஏல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. கடமைகள் ரஷ்யால இருந்து, உரிமைகள் சொல்லக்கூடியது யுஎஸ்ஏல இருந்து எடுத்துக்கிட்டோம். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு அரசியலமைப்புல இருந்து ஒவ்வொரு விஷயங்கள் எடுத்துட்டோம். என்ன அரசியலமைப்புல என்ன கருத்துக்கள் எடுக்கப்பட்டதுன்றது நம்ம நாளை கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? சோ ஸ்டே டியூன் டு our channel and coming to the next one. ஓரளவு கடினமாகவும் ஓரளவு நெகிழ்வு தன்மை கொண்டதாகவும் இருக்கக்கூடியது நம்ம கான்ஸ்டிடியூஷன். அவ்வளவு சீக்கிரம் சேஞ்ச் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி சேஞ்சஸ் பண்ணாமையும் இருக்க மாட்டோம். சேஞ்சஸ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். சரிங்களா? சேஞ்சஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமானதா இருந்தாலும் சாத்தியமானதாக இருக்கக்கூடியது. பெடரல் அரசாங்க முறைன்னு சொல்லக்கூடிய கூட்டாட்சி முறை நிறுவப்பட்டது. சரிங்களா? சோ அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய கூட்டாட்சி முறை நிறுவப்பட்டது. மதச்சார்பற்ற நாடாக இந்தியா உருவானது. சுதந்திரமான நீதித்துறை ஏற்படுத்தப்பட்டது. 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் வயது வந்தோர் வாக்குரிமை வழங்கப்பட்டது. இது வந்து நம்ம ரொம்ப ப்ரௌடா சொல்லிக்கலாம். சோ யுஎஸ்ஏ ரொம்ப வந்து பெரிய நாடுகளான பிரிட்டன், யுஎஸ்ஏ அவர்களுக்கே பெண்களுக்கு ஓட்டுரிமை அப்படின்னு சொல்லக்கூடியது கொடுக்கல. சோ ஒவ்வொரு காலகட்டமாக போராட்டங்கள் நடந்துதான் அதெல்லாம் கிடைச்சிச்சு. ஆனா இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுதே ஆண்கள், பெண்கள் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுக்கப்பட்டது. ஒரு பெருமைக்குரிய விஷயமா சொல்லலாம். சரிங்களா? So now let us come to the questions. Question number 1. இந்திய அரசியலமைப்பை உருவாக்க எவ்வளவு காலம் ஆனது? இந்திய அரசியலமைப்பை உருவாக்க எவ்வளவு காலம் ஆனது? எக்ஸாக்ட்லி ரைட். 2 ஆண்டுகள், 11 மாதங்கள், 18 நாட்கள். கீழே கமெண்ட் பாக்ஸ், சாட் பாக்ஸ்ல நீங்க ஆன்சர் சொல்லலாம். அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? நவம்பர் 26, 1949, ஆகஸ்ட் 15, ஜனவரி 26, டிசம்பர் 9, 1946. Any guesses?
எக்ஸாக்ட்லி ரைட். டிசம்பர் 9, 1946 தான் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நடைபெற்றது. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? முதல் சந்திப்பு, முதல் அமர்வுல தலைவராக இருந்தவர், தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சச்சிதானந்த சின்ஹா, வல்லபாய் படேல், ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. கரெக்ட் ஆன்சர் தட் இஸ். சரிங்களா? அடுத்த கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழு எப்போது நியமிக்கப்பட்டது? டிராப்டிங் கமிட்டி சொல்றோம் இல்லைங்களா, அம்பேத்கர் கீழே ஏற்படுத்தப்பட்டது. அது எந்த தேதியில ஏற்படுத்தப்பட்டது? ஜனவரி 22, 1947, பிப்ரவரி 21, 1948, ஆகஸ்ட் 29, 1947, நவம்பர் 26, 1949. So coming to the answer, August 29, 1947 தான் சரியான விடை. இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அதாவது அடாப்டட். சரிங்களா? இம்ப்ளிமெண்டட் சொல்லுவாங்க, செயல்முறைக்கு வந்தத. ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று. You can comment the answer. இல்ல chat boxல சொல்லலாம். Yes, November 26, 1949. சரிங்களா? சோ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி. அரசியலமைப்பு சபையின் அரசமைப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? முதல்ல ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத், அம்பேத்கர், BN ராவ். Any guesses? Yes, BN ராவ். சரிங்களா? So now coming to end of this class. So இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியையும் நம்ம பிரேக் டவுன் பண்ணி தான் படிக்கணும். என்ன தகவல்கள் முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தலைவர்கள் பெயர்கள் ஆகட்டும், எப்போது நியமிக்கப்பட்டது, என்ன வேலை, என்ன பணிக்காக நியமிக்கப்பட்டது, அப்ஜெக்டிவ் சொல்லுவோம், அவர்களுக்கான பணி என்ன, என்ன விஷயங்கள் செஞ்சாங்க, என்ன அச்சீவ்மெண்ட் நடந்தது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கணும். சரிங்களா? நான் கமிங் டு த ரெக்கமெண்டட் டெக்ஸ்ட் புக். நேத்தோட கிளாஸ்ல நம்ம தமிழ் மீடியத்துக்கான புக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம், என்ன புக்ஸ் எல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கான புக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களோட ப்ரிப்பரேஷனை 3 கேட்டகரியா பிரிச்சுக்கோங்க. ஸோ நீங்க ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் ஹிஸ்டரியில அப்படின்னா யூ டோன்ட் நீட் டு வரி. நீங்க இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரிப்பரேஷனை. ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. உங்களோட மெட்டீரியல்ஸ் மட்டும் ரெடியா கேதர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷனை இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாடரேட்டா இருக்கீங்க, ஸோ ஓரளவு எனக்கு ஹிஸ்டரி தெரியும், ஆனா கொஞ்சம் பிரேக் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியரா இருக்கு, எனக்கு ஹிஸ்டரியில வந்து நடந்த நிகழ்வுகள் எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் நீங்க தொடர்ந்து வந்து ஆத்தர்டு புக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உங்களோட மெட்டீரியல் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனா வீக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது நான் ஹிஸ்டரியில ஸ்ட்ராங் கிடையாது, ரொம்ப வருஷம் ஆச்சு ஹிஸ்டரி படிச்சு, இப்ப எனக்கு அந்த ஃபவுண்டேஷனே மறந்து போச்சு, கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கறதே எனக்கு கம்மி தான், நிறைய விஷயங்கள் எனக்கு மறந்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், ஃபர்ஸ்ட் யூ டோன்ட் நீட் டு வரி, யூ ஹாவ் டு ஸ்ட்ரென்தன் யுவர் ஃபவுண்டேஷன். நீங்க கவலைப்படவே வேண்டாம், அந்த ஃபவுண்டேஷனை ரொம்ப ஈஸியா பில்ட் பண்ணலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் வி கேன் டூ தட் வித் த ஹெல்ப் ஆஃப் TN டெக்ஸ்ட் புக். தமிழக பள்ளி கல்விக் கழகம் இருக்காங்க இல்லைங்களா, சோ அவங்க வெளியிடக்கூடிய பள்ளி புத்தகங்கள், குறிப்பா 11, 12ஆம் வகுப்பு வரலாற்று புத்தகங்களை படிச்சீங்கன்னா ஹிஸ்டரியில என்னெல்லாம் நடந்தது, என்ன நிகழ்வுகள்லாம் முக்கியமானதுன்ற ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா கிடைச்சிரும். சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனுக்கு ப்ளீஸ் ஸ்டார்ட் வித் +1 +2 புக்ஸ். வரலாறு புத்தகம், +1 +2 புத்தகம் கண்டிப்பா நீங்க படிச்சாகணும். அதுல இருந்தே நிறைய கேள்விகள் வரும், கிட்டத்தட்ட ஒரு 40 கேள்விகள் மேல வரும்னு வச்சுக்கோங்களேன். 40-50 கேள்விகள் வரக்கூடிய ஒரு புத்தகம், தமிழ்நாட்டு வரலாறு புத்தகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இட் இஸ் அ பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டார்ட். எனக்கு ஹிஸ்டரி பத்தி ஐடியாவே இல்லைங்க, இப்பதான் நான் வந்து இந்த ஐடியா பிஎட் முடிச்சிட்டேன், ஸோ அதனால நான் இப்பதான் எழுத போறேன், ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டன் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இட்ஸ் அ பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டார்ட் வித் +1 +2 புக்ஸ். எஸ்பெஷலி ஜியாகிரபியும் படிக்கணும். ஜியாகிரபி அப்படின்னு சொல்லும் பொழுது
உங்களுக்கு இந்தியாவோட ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் மட்டும் படிச்சா போதும், எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ டெவலப்மெண்ட் அண்ட் ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் படிச்சா போதும். பட் ஹிஸ்டரின்னு சொல்லும்போது +1 +2 புக் கம்ப்ளீட்டா தரோ பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கும். அண்ட் 40ல இருந்து 50 கேள்விகள் அதுல கேட்க போறாங்க. ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் அதுல இருந்து கேட்கறாங்க. பட் அப்ப நான் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிச்சா போதுமா, ஈஸியான விஷயமா இருக்கே, 11ஆம் 12ஆம் வகுப்பு நான் படிச்சுட்டா பாஸ் ஆயிடலாமான்னு நினைச்சீங்கன்னா, நோ இட் இஸ் நாட். சோ ஸ்கூல் புத்தகம் உங்களுக்கு ஃபவுண்டேஷனுக்கானது, நல்ல ஃபவுண்டேஷன் கொடுக்கும். 50 கேள்விகள் நீங்க கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். நமக்கு எத்தனை கேள்விகள் அங்க தேவை? 115 கேள்விகள் நம்ம சரியா எழுதணும். ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து லாஸ்ட் டைம் 2024ல 54 கேள்விகள் தான் வந்திருக்கு. அப்ப நீங்க ஸ்கூல் புக் மட்டும் படிச்சீங்கன்னா 54 மார்க் வாங்கிட்டு நம்மளால ஜாப் வாங்க முடியாது. சோ நமக்கு ஜாப் தான் முக்கியம், ஸ்டேட் ரேங்க் தான் முக்கியம். So you have to prepare like come out of the school book and authored books ன்னு சொல்லக்கூடிய ரெஃபரன்ஸ் புக்கை நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு நான் போறேன் எக்ஸாமுக்குலாம் போகாதீங்க. தட் வில் நாட் ஹெல்ப் மோஸ்ட்லி. சரிங்களா? ஸோ அதனால ஸ்கூல் புக்கு தரவா படிக்கணும். 50 கேள்விகளும் நம்ம கரெக்ட் ஆகணும். அதே மாதிரி ஆத்தர்டு புக்ஸ் படிச்சு இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது ரெஃபரன்ஸ் புக் என்னெல்லாம் நீங்க படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் மீடியத்துக்கு நம்ம நேத்தோட கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ யூனிட் 1க்கு இந்தியாஸ் ஏன்ஷியன்ட் பாஸ்ட் R.S. சர்மாவோட புத்தகம். யூனிட் 2க்கு ஹிஸ்டரி ஆஃப் மெடிவல் இந்தியா பை சதீஷ் சந்திரா யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆல்சோ. ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரிக்கு வந்து எடுத்துக்கலாம். ஸ்பெக்ட்ரம் சொல்லக்கூடிய புத்தகம் யூனிட் 3க்கு. யூனிட் 4க்கு பிபின் சந்திராவோட இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ்ன்ற புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கும். யூனிட் 5 ஹிஸ்டரி ஆஃப் சவுத் இந்தியா டில் த டைம் ஆஃப் விஜயநகர் எம்பையர் வரைக்கும் நீலகண்ட சாஸ்திரியோட புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபார் இங்கிலீஷ் மீடியம். யூனிட் 5 and 6 சொல்லும் பொழுது ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு நீலகண்ட சாஸ்திரி, கே பிள்ளை, நொபுரு காரோஷிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த ஆத்தர்ஸோட புத்தகங்கள்லாம் அவைலபிளா இருக்கு. அதாவது கரண்ட் பிரசன்ட் தமிழ்நாடு வர. யூனிட் 7 ஹிஸ்டரி ஆஃப் சைனா அண்ட் ஜப்பான், B.V. ராவோட புத்தகம் அவைலபிளா இருக்கு. யூனிட் 8 யுனைடெட் ஸ்டேட்ஸ், R.C. மஜும்தாரோட புத்தகம். அதே மாதிரி யூனிட் 9 and 10 வேர்ல்டு ஹிஸ்டரின்னு வரும் பொழுது 2 புத்தகங்கள் ரொம்ப நல்ல புத்தகங்கள், நாமன் லோ அண்ட் கிருஷ்ணா ரெட்டின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது ரெண்டுமே நல்ல புத்தகங்கள். ஏதாவது ஒண்ணு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு யூனிட்டுக்கு ஒரு புத்தகம் கண்டிப்பா படிச்சாகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். அப்போ 10 புத்தகம் நம்ம படிக்கணும் இல்லைங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் டு ரெஃபர். ஒரு 10 புத்தகமாவது நீங்க வாங்கி படிக்கணும். செலவழிக்கணுமா 10 புத்தகம் ரொம்ப காஸ்ட் ஆச்சுலாம் நினைக்க வேண்டாம். அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 1500ல இருந்து 2000 ரூபாய்க்குள்ள செலவாகும். அதை இன்வெஸ்ட்மெண்ட்டா எடுத்துக்கோங்க. நீங்க ஒன்ஸ் நீங்க கவர்மெண்ட் டீச்சர் ஆயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு 50,000 60,000 சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை கொடுக்க போகுது, லைஃபை மாத்த போகுது. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா எடுத்துக்கோங்க. ஸோ புக் வாங்க ஹெசிடேட் பண்ணாதீங்க. அண்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ் கண்டிப்பா வாங்கி தான் படிக்கணும். சரிங்களா? ஸோ வேற என்ன வழி? 10 புத்தகம் எப்படி நான் உட்காந்து படிப்பேன்? நோட்டிபிகேஷன் கூடிய சீக்கிரம் வந்துடும். 3 மாசத்துல எப்படி 10 புத்தகத்தையும் நான் என்னால படிச்சு முடிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஹியர் we are to help you out. ரொம்ப ஈஸியா எப்படி படிக்கலாம், என்ன தகவல்கள் ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க கிளாஸ் பாத்தீங்க இல்லைங்களா? இது ஒரு டெமோ மாதிரி தான். ஸோ என்ன மாதிரி தகவல்கள் இருக்க போகுது, எப்படி கிளாஸ் கேரி ஆன் ஆக போகுது, எதெல்லாம் முக்கியமானது, எப்படி கேள்விகள் வரும், எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ தட் வில் ஹெல்ப் யூ a lot in your journey. அண்ட் UGTRB 2026 வெற்றி பயணம் பேட்ச் 2.0 நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ரீசெண்டா PGTRB நம்ம லான்ச் பண்ணோம். ஸ்டேட் ரேங்க் வர நம்மளோட அகாடமில இருந்து மிகப்பெரிய ரிசல்ட் வந்து ஸ்கோர் ஆயிருக்கு. ஸோ கேல் கவனி வெல் வித் ப்ரொஃபசர் அகாடமி. திஸ் இஸ் UGTRB 2026 பேட்ச் 2.0. ஸோ UGTRBக்காக நம்ம லான்ச் பண்ணக்கூடிய ஒரு பேட்சா இருக்க போகுது. அண்ட் நம்மளோட கிளாஸஸோட டீடைல்ஸ் தான் இனிமே நம்ம பார்க்க போறது. March 10 நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். இஃப் யூ விஷ் யூ கேன் ஜாயின் இமிடியட்லி. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்பர் இருக்கும், நம்மளும் ஸ்லைட்ல இருக்கும். ஸோ யூ கேன் டேக் த நம்பர் அண்ட் யூ கேன் கான்டாக்ட் இமிடியட்லி. நான் கமிங் டு த கிளாஸ் டீடைல்ஸ். நம்மளோட கிளாஸ் எப்ப நடக்கும்னு பாத்தீங்கன்னா, காலையில ரொம்ப அற்புதமான ஒரு டைமிங் 5 to 6:30 நடக்கும். ப்ரொடக்டிவான டைமிங் அது. ஸோ 5 to 6:30 இந்த கிளாஸஸ் எல்லாம் ஒரு 1.5 hours நடக்கும். தட் இஸ் அ லைவ் ஆன்லைன் கிளாஸ், விச் மீன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருப்பாங்க, லைவா அவங்க கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க இமிடியேட்டா அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்ல என்னால அந்த டைமிங் எந்திரிக்க முடியாது, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், எஸ் யூ கேன் ஸ்டில் வாட்ச் தட் கிளாஸ். எல்லா லைவ் ஆன்லைன் கிளாஸஸும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்மளோட ஆப்ல வந்து அவைலபிளா இருக்கும். ரெக்கார்டட் ஆன்லைன் கிளாஸ் வில் பி அவைலபிள் எனி டைம். யூ கேன் ஓபன் our app and you can see the video.
ஸோ எந்த டைம் வேணாலும் நீங்க ரெக்கார்டட் கிளாஸஸ் பார்க்கலாம், எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். அதே கிளாஸஸா ரெக்கார்டட் வீடியோஸா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ திஸ் கிளாஸ் டைமிங் உங்களுக்கு அடாப்டபிளா இல்லை அப்படின்னா யூ கேன் ஆப்ட் ஃபார் ரெக்கார்டட் வீடியோஸ். சரிங்களா? ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ்னா நீங்க டைரக்டா ஃபேக்கல்ட்டியோட உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட யூஜிடிஆர்பி வெற்றி பயணம் ரொம்ப சூன் ஸ்டார்ட் ஆக போகுது. 10ஆம் தேதி மார்ச் 10ஆம் தேதி தொடங்குறோம். ஸோ ஷியோர்லி இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் வி வெல்கம் யூ ஆல். அண்ட் இந்த வருடம் சிறந்த வருடமாக உங்களுக்கு அமையும். அதில் நாங்களும் ஒரு பங்காக இருப்போம். ஸோ நவ் கமிங் டு திஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். சரி, கிளாஸ் டைமிங்ஸ் ஓகே. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் பேஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். இப்ப நீங்க பாத்தீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி மேப்போட என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது நடந்தது அப்படின்றது பிக்டோரியலா நிறைய டீடைல்டு வெர்ஷன் ஆஃப் நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். PYQ வித் ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஷேர் பண்ணிடுவாங்க. அண்ட் ஒன் லைனர்ஸ் ஃபார் ஃபைனல் ரிவிஷன். ஃபைனல் ரிவிஷனுக்காக ஒன் லைனர்ஸும் நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமானது. படிக்கிறது மட்டும் பத்தாது, கண்டினியூஸா திரும்ப திரும்ப படிக்கணும். அப்பதான் எக்ஸாமினேஷன் போகும்போது உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கும், என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடுவோம்னு. ஸோ ரிமெம்பர், அந்த அளவுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டினியூஸ் ரிவிஷனுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி PYQவும் ஒன் லைனர்ஸும் நம்மளோட அகாடமில இருந்து கொடுத்துருவாங்க. அண்ட் ரிவிஷன் இஸ் மஸ்ட். இந்த ரிவிஷன் தான் உங்களோட ரிசல்ட்டை தீர்மானிக்க போகுது. ஒரு தடவை நான் படிச்சுட்டேன் என்னால முடியும்னு சொல்லி எக்ஸாம் போனீங்க அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிரும். கண்டினியூஸா ரிவிஷன் பண்ணதான் கேள்விகள் எப்படி வருதுன்றது தெரியும். நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணணும். தவறாக ஆன்சர் பண்றோமா, இதுக்கு எது சரியான ஆன்சர் நிறைய தேடி படிக்கிறதுக்கான ஒரு உந்துதலாக இருக்கும். ஸோ கண்டினியூஸ் ரிவிஷன் இஸ் மஸ்ட். நம்மளோட அகாடமில ஃபார் ரிவிஷன் அண்ட் ஃபார் டெஸ்ட் பர்பசஸ் டெய்லி டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட்னு நிறைய டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ டெய்லி டெஸ்ட் அன்னன்னைக்கு கிளாஸ், இன்னைக்கு ஒரு கிளாஸ் நடக்குன்னா அந்த கிளாஸ் பேஸ்டா ஒரு டெஸ்ட் நடக்கும். டாபிக் வைஸ் டெஸ்ட்னு சொல்லக்கூடியது, ஒரு டாபிக் ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் போகுதுன்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். வீக்லி டெஸ்ட் ஒரு வாரத்துக்கான கிளாஸஸோட கம்பைன்டு டெஸ்டா இருக்கும். மந்த்லி டெஸ்ட் அந்த மாசத்துல என்னெல்லாம் நீங்க படிச்சீங்களோ அதுக்கான ஒரு டெஸ்டா ரீகால் டெஸ்டா இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட்னு சொல்லக்கூடியது கண்டினியூஸா யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். ஃபுல் லென்த் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய 150 கேள்விகள் கொண்ட ஒரு டெஸ்டும் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட். ஸோ ஸ்டேட் லெவல்ல தமிழக அளவுல ஓப்பன் டெஸ்ட் அது வந்து நடக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும். அதுலயே நீங்க உங்களை இவாலுவேட் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க அப்படின்றத ஓரளவு இவாலுவேட் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்டா அது இருக்கும். ஸோ கண்டினியூஸா நிறைய ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். திஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஒவ்வொரு டெஸ்ட் அட்டன் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க, இன்னும் எவ்வளவு படிக்கணும்ன்ற ஒரு தெளிவு கிடைக்கும். And results speak louder than any words. நாங்க சொல்றதை விட, so we are presenting our results to you. TRB selectionsல 2000 plus selections இருந்திருக்கு. net and set selectionsல 2300 plus selections இருந்திருக்கு. And 250 plus JRF state rank holders in all subjects. Almost நம்ம ஆஃபர் பண்ண எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர்ஸ் இருந்திருக்காங்க. அண்ட் ரீசெண்டா நடந்த 2024 UGTRB ஃபைனல் செலெக்ஷன்ல 136 பிளஸ் கேண்டிடேட் செலக்ட் ஆயிருக்காங்க. PGTRB 2025 அவர் ரிசல்ட்ஸ் ஆர் லைக் ரொம்ப ஹாப்பியான ஒரு ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு மொமெண்ட்னு சொல்லலாம். ஸோ தெர் ஆர் மெனி பீப்புள் ஹூ ஹாவ் செக்யூர்ட் ஸ்டேட் ரேங்க் ஃப்ரம் ஆர் அகாடமி. பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், மேத், இங்கிலீஷ்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஸ்டேட் ரேங்கர் இருந்திருக்காங்க, இன்க்ளூடிங் ஹிஸ்டரி. கோகிலா மேம் ஸ்டேட் 3rd. சரிங்களா? ஸோ இன் PGTRB எக்ஸாமினேஷன் இதே மாதிரி நீங்களும் ஸ்டேட் ரேங்கராக வரணும். ஸோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இட்ஸ் நாட் ஒன்லி ஜாப், இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட் ஃபார் யூ பீப்புள். சரிங்களா? ஸோ 300 பிளஸ் செலக்ஷன்ஸ் இந்த PGTRBல நம்ம அகாடமில இருந்து நடந்திருக்கு. அண்ட் திஸ் இஸ் வெரி ப்ரௌடபிள் மொமெண்ட் ஃபார் அஸ். UGTRB இந்த முறை நம்ம UGTRBக்கு இந்த பேட்ச் லான்ச் பண்றோம். அண்ட் தி ஃபீஸ் வில் பி ஒன்லி 9000 rupees. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே கம்பைன் பண்ணி இந்த 9000 rupeesக்குள்ள கோர்சஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. அண்ட் எவ்ரி யூனிட்டுக்கும் ரொம்ப டீடைல்டா கிளாஸஸ் நடக்கும். 10 யூனிட் கவரேஜ் இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வில் பி ப்ரொவைடட். நான் கமிங் டு திஸ் UGTRB வெற்றி பயணம். ஸோ இந்த பயணத்துல நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். ஸோ வெற்றி பயணம் அப்படின்னு சொல்லும் பொழுது கேள், கவனி, வெல். ஸோ ஒன்லி பை லிசனிங் அண்ட் உங்களோட அந்த ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதே உங்களை வெற்றியை நோக்கி எடுத்து செல்லும். அண்ட் வி வில் பி தேர் ஃபார் யூ. அண்ட் எங்களோட சப்போர்ட் பெரிய அளவுல இருக்கும். திஸ் இஸ் அ கைடன்ஸ் ஃபார் யூ.
எண்ட் ஆஃப் த டே உண்மையாக உழைத்து வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்களாகவே இருப்பீர்கள். நீங்க உழைப்பு கொடுக்க தயார்னா கண்டிப்பா வெற்றியை நோக்கி அழைத்து செல்ல நாங்களும் தயாராக இருக்கிறோம். So this is for you. Admissions open for UGTRB 2026 batches. March 10ல classes start ஆகுது. So we are offering courses for various classes. உங்களோட friends and familyக்கும் நீங்க ஷேர் பண்ணலாம். And especially history subjectல தமிழ் மீடியத்துல நம்ம courses offer பண்ணிட்டு இருக்கோம். கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கு. You can join immediately by contacting that number. So உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள். வெற்றியை நோக்கி ஓட ஆரம்பிங்க. இந்த முறை வெற்றி நமதே. சரிங்களா? So all the best to you all. Thank you all. நன்றி, வணக்கம்.